அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான குடியேற்ற விதிகளை கண்டித்து கலிபோர்னியாவில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக மத்திய புலனாய்வு அதிகாரிகளை கலிபோர்னியா மாகாணத்திற்கு உட்பட்ட அலமேடா நகருக்கு அனுப்ப டிரம்ப் முடிவு செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் சாலையில் திரண்டு பதாகைகளை ஏந்தியும் ட்ரம்ஸ் இசைத்தும் போராட்டம் நடத்தினர். இதையொட்டி பாதுகாப்பு கவசங்களுடன் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் பாய் தூஜ் பண்டிகையை ஒட்டி ராணுவ வீரர்களுக்கு பெண்கள் இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு நெற்றியில் குங்குமம் இட்டு பெண்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய அவர்கள் ராணுவ வீரர்களின் அளப்பரிய சேவையை பாராட்டினர். பிரான்சின் பிரபல லூவர் அருங்காட்சியகத்தில் 792 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பேசு பொருளாகி உள்ளது. ஆனால் இந்த திருட்டை விளம்பரமாக பயன்படுத்தி மார்க்கெட்டிங் செய்து பலரையும் சிரிக்க வைத்துள்ளது ஜெர்மனியை சேர்ந்த லிஃப்ட் நிறுவனம் ஒன்று. கொள்ளையர்கள் தங்கள் லிஃப்டை பயன்படுத்திதான் ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகி இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் எங்கள் லிஃப்ட் இவ்வளவு வேகமாக வேலை செய்யும்னு நாங்களே எதிர்பார்க்கலங்கிற மாதிரி எங்கள் லிஃப்ட் சரியா வேலை செய்வதற்கு இதைவிட ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா என்ற துணியில் போக்கர் நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.